கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் துக்கப்பட்டதில்லை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு வாக்கிச்சேன்னு சொல்றாங்க. ஆண்டவரை நோக்கி நீங்க அழைக்கிறப்போ, நானும் நீங்களும் அழைக்கிறப்போ, ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு உதவி செய்யும் ஆண்டவர். இல்லைங்க நான் கூப்பிட்டேன் எனக்கு வரல நீங்க சொல்லலாம் ஒரு சிலர். ஆனால் நான் கூப்பிட்டேன் எனக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்திருக்கிறேன். என்னுடைய வயது 64 முடித்து 65க்குள்ள கடந்து போகிறேன். ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் உயர்ந்த நிலைக்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறார். ஒரு பிஸ்னஸ் மேனா, 4 பெட்ரோல் பங்கு, ஒரு டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, ஈசோ, டிஎஸ் பெருங்காயம், டிஎஸ் பட்டாம்பொடி, மற்றபடி டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இன்னும் ஹாஸ்பிட்டல், ரெபேக்கா கிளினிக், ஹாஸ்பிட்டல், 4 பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் டாக்டர்ஸு, மற்றும் சமுதாய நிலை ஐஎம்எஸ்ல 6 வருஷம் பிரசிடெண்டாக இருந்தேன். என்எம்எஸ்ஐயில் இன்னைக்கு நேஷனல் ஆனரபிள் ட்ரெஷராக இருந்தேன். கடந்த 4 வருடங்களாக சாராட்ட கல்லூரியில் செக்ரட்டரியாக இருந்தேன். பழமை வாய்ந்த புதுமை நிறைந்த தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லப்படுகிற பாளையங்கோட்டையில் இருக்கிற சாராட்ட கல்லூரியில் நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அந்த கல்லூரியில் எனக்கு உதவியாக இருக்கும் அன்பு நபோமிங்கிற சகோதரி மகிழ்வுடன் இருக்காங்க. இப்படிலாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாத எங்களை வைத்திருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். யார்? சிஎம்சியுடைய ஃபவுண்டர் ஐடா ஸ்காலர். ஐடா சாதாரண நர்ஸு. ஐடா ஸ்காலர் தானே, சாதாரண என்னது நர்ஸு. இன்னைக்கு இந்தியாவில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ஸு கல்கட்டாலேருந்து கிளம்பி வருது. அதுக்கு பேரே ஆம்புலன்ஸ் ட்ரெயின் பேர். கோரமண்டல் எக்ஸ்பிரஸுடைய பெயர் என்ன? காலையில் 10 மணி 11 மணிக்கு கல்கட்டாவில் கிளம்புது ஹவுராவில். சென்னை சென்ட்ரலில் 10-11க்கு கிளம்புது ஹவுரா. அதற்கு பெயரே ஆம்புலன்ஸ் ட்ரெயின் என்று பெயர். எல்லாரும் எங்கே வர்றாங்கன்னா சிஎம்சிக்கு தான் வர்றாங்க. அங்கேயே இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ போராடுறாங்க, விடுபடலை. காரணம் அந்த அம்மா தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஐடாஸ்காரராக ஒரு அன்னை திரேசா உங்கள் மத்தியில் இருக்கீங்க. ஒரு சாரா நவரோஜி உங்கள் மத்தியில் இருக்கீங்க. ஒரு சாரா டக்கர் உங்கள் மத்தியில் இருக்கீங்க. ஒரு இந்திரா காந்தி உங்கள் மத்தியில் இருக்கீங்க. இன்னைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்முடைய சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு லேடி, அவங்கள மாதிரி ஒரு திறமை வாழ்ந்தவங்க மத்தியில் இருக்கீங்க. விசேஷமாக நாட்பிள்ளைகள் மத்தியில் பல தலைவர்கள் இருக்கீங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாங்க. எப்பெல்லாம் ஆண்டவரோடு நம்ம இணைந்து இருக்கிறோமோ அப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் எலோச்சா கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன்.
அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு வந்தது தகப்பனே, உம்முடைய இரக்கம் எங்களோடு வந்தது தகப்பனே. ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த கிருபை நிமித்தம் தகப்பனே, நான் ஒரு நேர்ஸாக தகப்பனே, ஒரு வாலண்டியராக ஏதோ ஒரு குரூப் இங்க படிக்க வந்திருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட இதுவரை நீ வழியெடுத்த தகப்பன், இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்முடைய இரக்கம் எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும். எங்கள் பெற்றோர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு, இந்த கல்லூரியின் பிரின்சிபல் மற்றும் MS ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு பிரியமான பிள்ளையாய் மாணவனும் தகப்பனே. ஒரு விசை கூட பிரசன்ன அந்த பகுதியில எங்களோடு இறங்கி வரட்டும் தகப்பனே. இதுவரை எங்களை நடத்தி வந்திருக்கீங்க, இந்த புதிய நாளில் எங்களோடு நடத்தி வாங்க. கடந்த வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினேன். எனக்கு இந்த வருஷத்துல என்ன செய்வதுன்னு தெரியல, யார் உதவி செய்வாங்கன்னு தெரியல. ஏக்கத்தோடு ஒரு அன்பு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஏக்கத்தோடு என் கணவர் படுக்கையில் இருக்காங்க, பெட்ல இருக்காங்க. அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதுன்னு ஒரு அன்பு மகள் செபித்து கொண்டிருக்கான். ஒரு விசை கூட தகப்பன, எனக்கு இந்த வருஷத்துல வெற்றி கிடைக்கலப்பா. ஆனா உலகம் சொல்லுது வெற்றிக்கு முன்னானது தோல்வின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நோக்கத்தோடு எனக்கு அந்த தோல்வியை கொடுத்தீங்களோ, ஒரு வருஷம் நான் பின்னால இருக்கேன், 6 மாதங்கள் பின்னால இருக்கேன். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காகப்பா. ஒரு விதமான கஷ்டங்கள், மனதளவில் எனக்கு அமைதி இல்லை, மனதளவில் எனக்கு விடுதலை இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனை நீங்க இறங்க. உம்முடைய பிரசன்னம் வரட்டும் தகப்பனை. நான் உனக்கு போதித்து ஐ வில் டீச்சிங் யூ, ஐ வில் கவுன்சிலிங் யூ என்று சொன்னீங்கப்பா. நீங்க இந்த பிள்ளைகளுக்கு போதித்து வழிநடத்துங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் தகப்பனே, உங்களுடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறப்போற தயவுக்காக கூட நன்றி. மும்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்வரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்வரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து நிற்கிறே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து நிற்கிறே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாத்திரம் பாத்திரமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாத்திரம் பாத்திரமே. பரிசுத்தரே பரிசுத்த ஆவியானவரே, வணங்கவரே, ஆராதனை ஆராதனை. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பியும் அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போதிருளும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென்.
மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல வாய்ப்பை கொடுத்த மருத்துவமனை MS மற்றும் பிரின்சிபல் மற்றும் சாப்ளன் மற்றும் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், உங்களை வணங்குகிறேன். உங்களோட நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த பல வருஷங்களுக்கு முன்னால் ரெவரண்ட் சைலஸ் ஐயா காலங்களில் நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளில் கூட என்னுடைய அன்பான ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், டேனியல், அவர் என்னை அன்போடு அழைத்தமைக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு வந்திருக்கேன் என்னுடைய குருவானவர், குரு பைபிளில் குருன்னு சொல்லுவேன், அருமையானவர் FD பாஸ்கரன். இன்னைக்கு ப்ராட்வே ரோடில் தக்க சச்சர் ஆயராக இருக்கிறார். அவரை வாழ்த்துகிறேன், அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர் கப்பர், அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடித்தமானவர். ரொம்ப சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். எப்படின்னா 2 நெடுக்கு 7 பொறுக்கு தடுக்கு டமுக்கு அமுக்கும்பார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியல. 2 நெடுக்கு 7 பொறுக்கு தடுக்கு டமுக்கு அமுக்கு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார் அவங்க அப்பா. 2 மணி நேரம் ஒருத்தனை தூங்க விட மாட்டாங்க. ஓடுவார், இருந்து குடு ஓடுவார், ஓடி வருவார். எனக்கு அப்போ வாலிப கிட்டத்தட்ட ஒரு 19-20 வயது, 80 வயது, அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட். அவரை வாழ்த்துகிறேன். அவருடைய அண்ணனும் தம்பி ஆயராக இருக்கிறார். திருச்சுமை மக்களாய் பிள்ளைகளாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு இப்போ கிளர்ச்சிக்கல் மீட்டிங் கேட்டிருப்பீங்க. எல்லா டைசிஸில் எல்லா ஐயரையும் கூப்பிட்டு பிஷப் ஆலோசனை சொல்வார். இதெல்லாம் இப்படிலாம் செய்யுங்கன்னா அது ஒரு மீட்டிங், அது கிளர்ச்சிக்கல் மீட்டிங். பாஸ்டர்ஸ் மீட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் அப்பா ஒரு சிலர் பாஸ்டராக இருப்பாங்க, அவங்க கூட பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துவாங்க. எல்லா பாஸ்டையும் கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுவாங்க. யூத் மீட்டிங் கேட்டிருப்பீங்க. பெண்கள் மாநாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சண்டே ஸ்கூல் மீட்டிங், இப்படி பல மீட்டிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி சாத்தான்கள் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. டெவில் சாத்தான்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடந்தது. எதுக்குன்னா இந்த கிறிஸ்தவன் வளரக்கூடாது, இதுக்கு வழி சொல்லுறாங்க. அப்போ நிறைய சாத்தான் முன்னால் இருந்தாங்க. பெரிய சாத்தான் இதே மாதிரி முன்னால் எங்களை மாதிரி 4 பேர், இதெல்லாம் பெரிய சாத்தான். இதே மாதிரி முன்னால் 4 பேர் இருந்தாங்க. ஏன்னா தலைவர், செயலர், பொருளர், வைஸ் பிரசிடென்ட், இதெல்லாம் பெரிய சாத்தான். இப்படி 4 சாத்தான் முன்னால். என்னைக்குவங்க நாங்களாம் சாத்தான் தான். உங்களை மாதிரி குட்டி சாத்தான்லாம் முன்னால் இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, எழுந்து இந்த கிறிஸ்தவனை பைபிள் வாசிக்க விடக்கூடாது, தாங்க தகராறு. ஒருத்தர் சொன்னால் இல்லை இந்த கிறிஸ்தவனை ஜெபம் விடக்கூடாதுங்க, அதுதாங்க தகராறுனா. ஒருத்தர் சொன்னால் சபை கூடுதல் இருக்கு பாருங்க, ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுறா பாருங்க. ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, என் நாமத்தினால 2-3 பேர் எங்கே கூடி இருக்கீங்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால இவங்களை என்ன பண்ணக்கூடாது, கூட விடக்கூடாது. சபை கூடுதல் ஞாயிற்றுக்கிழமைனா பைபிள் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. எங்கே போனாலும் சர்ச்சுகளை போய் நின்றுக்கிறாங்க. ஆண்டோடைய இல்லைன்னு ஆண்டோடைய வீடு நாங்கள் போய் நின்றுக்கிறாங்க, சர்ச்சுக்கு போக விடக்கூடாதுன்னு இது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொன்னாங்க. அப்போ பிரசிடென்ட் பெரிய சாத்தான். ஒருவேளை என்னைய பிரசிடென்ட் சொன்னால் அது கோவப்படுவார். அதனால ஃப்ரீடி ஐயாவே பிரசிடெண்டாக சொன்னேன். அவர் தான் பிரசிடென்ட், பெரிய சாத்தான். அவர் எழுதுங்கப்பா, நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், பைபிள் வாசித்தா அவன் மாற மாட்டான், ஜெபம் பண்ணால் மாற மாட்டான், சர்ச்சுக்கு போனால் மாற மாட்டான், இதெல்லாம் உண்மைதான்டா. காஸ்பல் சொல்லுனாலும் மாற மாட்டான், போய் காஸ்பல் தான் சொல்லுவான். அடி உதம்மா, கிறிஸ்தனை வெட்ட வளருவான், குட்ட குனிவான்னு ஒருத்தர் பாடினாரு. அதெல்லாம் உண்மைதான் தம்பிங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் இந்த செய்தான்னா செய்யாதானா என்ன பண்ணுவான், செய்வான். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜுக்கு போகலை, ரெகுலர் காலேஜுக்கு போகல, கரஸில் தான் படிச்சிருக்கேன். ஏன்னா போக வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான் நமக்கு மூளை. அந்த ஸ்கூலுக்கு போகிறப்போ இன் பண்ணுனா இன் பண்ண மாட்டோம், இன் பண்ணாதானா இன் பண்ணுவோம். இதுதான் நம்முடைய தன்மை, இது மனிதனுடைய தன்மை. இதை செய்யினா என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். இது உங்கள்கிட்ட இருக்க தன்மை தான் ஏன் இருக்கு என்ன ஏன் இருக்க தான் மூளை, இந்த ஏன் இருக்கு ஜெனின்னு தான் உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ இது செய்யினா இதெல்லாம் செய்யினா வேணும்னே செய்வோம். அதனால இதெல்லாம் செய்யக்கூடாது. டிவி அவர் கொஞ்சம் காட்டும். டிவியில் ஒரு மோன்சி லாசரஸ் பேசுகிறார், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. மோன்சி லாசரஸ் பேசிகிட்டு இருக்கப்பவே இன்னொரு சேனல் மாற்றுறீங்க, அங்கே ஒரு சீரியல் சூப்பராக போய்கிட்டு இருக்கு, அதை விட நல்லா இருக்கு. இப்போ என்னத்துக்கு வந்துட்டோம், மோகன் பேசுறதை விட்டுட்டு எங்கே வந்துட்டோம், சீரியலை பார்க்கறது விட்டு கொண்டாத்தில் என்ன வந்துட்டோம், கவுண்டமணி செந்தில் காமெடி, இல்லை இன்னொருத்தர் வடிவேலு காமெடிக்கு வந்துட்டோம். இன்னொன்று சிடி டிவிக்குள்ள நீ கூட்டிட்டு போவாங்க. சரி, 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, 2 பிள்ளைகள் ரூம்மேட்ஸு பேச ஆரம்பிக்கிறப்போ ஒருத்தருக்கு அப்படி கொஞ்சம் அப்படி க்ளோஸாக பேச ஆரம்பிக்கும். பக்கத்தில் தாண்டி பீச்சு நடந்து போவாங்க. பிறகு பக்கத்தில் தான் என்னது லைட் ஹவுஸ்.
இந்த பக்கத்துல தான் என்னது சினிமா தியேட்டர். இப்படி கொண்டு போங்கடா, பைபிள் வாசிக்காதன்னு சொல்லாத. நீ இப்படி மக்களுடைய மனதை திசை திருப்புன்னு சொல்ற. மக்களுடைய மனதை என்ன சொல்றாரு? திசை திருப்புங்க. மக்களுடைய மனதை, நம்முடைய மனதை சாத்தானான திசை திருப்பும் சாத்தானாய் காணப்படுகிறார். அழகா நீங்க வாசிக்க கேட்ட பகுதி முதல்ல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அவர் ஆண்டவருக்குள் தம்மை வெறுமையாக்கி அடிமை கொடுத்து சிலுவை மரண வரையில் தன்னை தாழ்த்தினார். எப்படி பண்றாரு? ஹம்பிள் பண்றாரு ஜீசஸ். அததான் பவுலடிகள் நமக்கு சொன்னார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, இது உங்களுக்கு என்னது நியாயம். பெற்றோருடைய ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல அனுப்புனாங்க. ஐடாஸ்காரரை ஏன் அனுப்புனாங்க? ஐடாஸ்காருடைய அப்பா ஒரு டாக்டர், 4 பிள்ளைகள் கப்பல்ல வர. கப்பல்ல இருக்க குழந்தை இறந்து போச்சு. இங்கிலாந்துல வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. 100 பேருக்கு 10 பேருக்கு ஃப்ரீ பாப்பா. ஆண்டவர் பேசுறாரு ஐடாஸ்கருடைய அப்பாட்ட, நீங்க போய் இலவசமா வைத்தியம் பண்ணுமான்னு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, அம்மாவுடைய அப்பா சொல்றாரு, ஐடாஸ்கருடைய அப்பா இல்லை இங்கேயே ஓசி தான் பாக்குறேன், நயா வேலூருக்கு போகணும், இந்தியா ஆசியா கண்டத்துல வேலூருக்கு போகணும், ஆசியா கண்டத்துல இந்தியாவில் வேலூருக்கு ஏன் போகணும்னு சொல்லுதா? இல்ல நீ தர்ம குணம், நீ போங்கிறாரு. கப்பல்ல இருக்க குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை பாடியை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாரு. அடக்கம் பண்ண முடியல அவரால். 3 மாதம் பிரயாணம், பாடியை வச்சிருக்க முடியாது. இங்க வந்த பிறகு அவருடைய மகள் ஒரு நாள் +2 முடிச்சு ஸ்கூல் லீவில் உள்ள வருது. வர்றப்ப சொல்ல, நீ ஒரு டாக்டர் ஆகுமா, நீ ஒரு நர்ஸாகி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்ய சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, யூ ஆர் எ ஃபூல், நீ ஒரு முட்டாள். இவன் நல்ல நாகரிகமான ட்ரெஸ் இல்லை. வேலூருடைய பெரிய மார்க்கெட்டே மண்டவலம் மட்டும்தான். வேலூர் மகளத்தை கேட்டீங்கன்னா பெரிய மண்டவலம் மார்க்கெட், உலகத்திலே பெரிய அந்த மண்டவலம் மார்க்கெட்டு வேலூர்ல தான் இருக்கு. வேலூர்ல வேற ஒண்ணுமே கிடையாது. நாகரிகம் இல்லாத ஒரு மனிதர்கள் வேலூர் மக்கள். அந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வான்னு சொல்றாங்க. அந்த அம்மா முடியாது. ஆனா ஒரு நாள் பெண் வைத்தியர் வேணும்னு கேட்குறாங்க. பெண் வைத்தியர் இல்லாமல் 3 பேர் இறந்து போகிறாங்க. தன் வாழ்வை அர்ப்பணிக்குது. சாதாரண ஒரு நர்ஸா போய் இங்கிலாந்தில் படிச்சுட்டு திண்டிவனத்தில் ஆரம்பிக்குது, ராணிப்பேட்டையில் ஆரம்பிக்குது. அன்னைக்கு இதுக்கப்புறம் சிஎம்சி வேலூரில் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் உலகத்தில் ஒரு தலை சிறந்த மருத்துவம். எந்த பெண்ணுக்கு டெலிவரிக்கு போனாலும், எந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனாலும் விசுவாசத்தோடு அந்த சிஎம்சிக்கு கொண்டு போயிட்டா நார்மல் டெலிவரி. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ வைத்தியங்கள் தான் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுடைய முழங்கால் சொல்றாங்க, அப்பாவுடைய வேண்டுதலுக்கு கீழ்ப்படித்தாங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. உங்களை அப்பா அம்மா அதை அனுப்பியிருக்காங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு தேவையோடு எத்தனையோ பெற்று படிக்கிற ஒரு சில பிள்ளைகளுடைய அப்பா என்கிட்ட ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு யாருன்னு தெரியல, ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஐயருடைய லெட்டர் கொண்டு வந்துட்டு நிற்பாங்க கண்ணீரோடு. நான் ஐயர் லெட்டரை பார்த்து நான் ஏன் கொடுக்கணும், போயா கட்டி விட்டுருக்கேன் எத்தனை பேரை. ஆனால் எத்தனை பேர்த்து கேட்கவங்களை அனுப்பியிருக்காங்க. அனுப்பியிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை விட்டுட்டு எங்க அப்பா கஷ்டப்படுறாரு, எங்க அப்பா வேதனைப்படுறாரு, எங்க அப்பா துன்பப்படுறாரு, அதனால என் வாழ்க்கையை நான் வச்சுக்கிட்டு நான் உன் வாழ்க்கையை ஆண்டவர் மட்டும்தான் ஆரம்பிக்க முடியும். நீ டிவி பார்ப்பதோ செல் என்பது இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் நிச்சயமா மனுஷனுக்கு வேணும். ஃபோன் இல்லாமல் யாருமே வாழ முடியாது. ஸ்மார்ட் ஃபோன், அந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வேணும். ஆனால் அதில் தீய பழக்கங்களுக்கு போகாதீங்க, அதுக்கு அடிமையாகாதீங்க, கடவுளுக்கு மட்டும் அடிமையாங்க. அதுதான் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எவ்வளோ சொல்கிறாரு பாருங்க. கடைசியாக சகோதரரே, ஃபைனலி மை பிரதர்ன்னு சொல்கிறார். வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்திலும் செலுத்தத்துடன் ஆண்டவரத்தை நீங்க பலப்படுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவர், ஒருவேளை நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல பின்னால ஒரு சில வியாதியர்கள் அட்டெண்டரா இருக்கலாம், நீங்க உங்களுடைய தேவைகள் என்ன ஆண்டவரத்தை மட்டும் கூப்பிடுங்க. டாக்டர்லாம் செகண்டரி. உங்களை உருவாக்கின தகப்பன் உங்கள் உள்ளங்கையில் வளைந்திருக்கிறார். அவர் மதில்களுக்குள், நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்னால இருக்கு. தகப்பன் மட்டும் ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற. ஒரு சில தோல்வி அடைந்த பிள்ளைகள் இருக்கலாம், 1 2. உங்களை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமா தோல்வியை கொடுக்கிறாங்க. உன்னை மலைநிலைமைக்கு பத்திரமாய் ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார். வியாதியோடு கண்ணீரோடு தாய் தகப்பன் சகோதரங்க இருக்காங்க. அதற்காக இந்த இடத்துல இருக்கிற அவர் 10ஆம் வசனம் கடைசியாக என் சகோதரர் ஃபைனலி மை பிரதர் ஸ்ட்ரென்த் சொல்லலாம். ஆண்டவற்றை பலப்படுங்க, அவர் சத்துவத்தில் எழுதுன்னு சொல்றார். அடுத்து 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 18 வசனங்கள் வாசிக்க கேட்ட காரணம் என்ன? 18ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க எந்த டைம்லையும் வேண்டுதலோடு
ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபத்தை சொல்றாரு. காலையில கிளம்பி வர்றப்போ ஜெபம் பண்ணுங்க. ஒரு பேஷண்ட்டை பார்க்குறப்போ ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சீனியரை பார்க்குறப்போ ஜெபம் பண்ணுங்க. அடுத்த பேஷண்ட்டை போகிறப்போ ஜெபம் பண்ணுங்க. டியூட்டியை முடித்து ஹாஸ்பிட்டலில் விட்டு போகிறப்போ ஜெபம் பண்ணுங்க. ரூமில் போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தனியாக இருக்கிறப்போ எப்போவும் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் சொல்ல எல்லா முயற்சியும் எனி டைம் பிரயத்துதலாக எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணி கொண்டுருங்க. 1 Thessalonians 5:16 சொல்ல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கண்டினியூ டு த பிரேயர். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் அப்பாவோட ஃபீஸ் கட்ட முடியல, ஒருத்தர் வந்து ஃபீஸ் கட்டிட்டு போவாருங்க. நிச்சயமா உன்னையெல்லாம் படிக்க முடியல, புரியல, ஆண்டவர் அந்த மைண்ட் செட்டை தருவார். அந்த சாமுவேலுக்கு புரியல. கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். யாரும் பேசுறதுனே தெரியல. கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். கேட்ட பொழுது அவருக்கு பெரிய விடுதலை கிடைச்சது. அதுவரை பேசாத ஒரு சின்ன பையனோடு பேசுகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு பேச மாட்டவர், நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டவர். எல்லா இடத்துலையும் விண்ணப்பம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தத்தை காத்திருக்கிறணும். நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், சிஎம்டி ஹாஸ்பிட்டலில், கல்யாணி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் அர்ப்பணிப்போடு லாப நோக்கு இல்லாமல் ஆணைக்கப்பட்ட ஒரு ஸ்தானம். எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தானம். மிஷனரிகள் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. ஆண்டர்சன் தன் வாழ்வை அர்ப்பணித்து ஆரம்பிக்கப்படுகிறார். கல்யாணி, ரெயினி, காஞ்சிபுரம் மிஷன் ஹாஸ்பிட்டல். 14 ஆண்டுகளில் எத்தனையோ பள்ளி, எத்தனையோ ஹாஸ்பிட்டல். தன் வாழ்வை அர்ப்பணித்தார் ஆண்டர்சன் மிஷனரி. ராணி செய்வார் 14 ஆண்டுகளில் 378 சமுதாய கூடங்கள், எத்தனையோ மருத்துவமனைகள் ஆரம்பித்தார். ஐடாஸ் காலேஜ் எத்தனையோ ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கீங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்ல பயப்படாமல் கலங்காமலும் பயப்படாமலும். நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூட்டை விட்டுட்டு சற்று நீங்கள் வெளியே வந்தாதான் கலக்கம். வர வேண்டாம். வந்துட்டீங்கன்னா ஜோம் பண்ணிட்டு திரும்ப அந்த ரூட்டுக்குள்ள வந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்தது. ஒருவேளை நீங்கள் செல்லுக்கு அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஃப்ரெண்டுக்கு அடிமையாக இருக்கலாம், படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். எந்த விதத்தில் அடிமையாக வேண்டாம். ஒரு மகள் நீட்டு படிக்க முடியல. நீட்டு படிப்பதுக்கே 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் ஒரு வருஷம். 1 லட்சம் பிள்ளைங்க படித்தா 4 பிள்ளைங்க தான் செலக்ட் ஆகிறாங்க. கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? அந்த நீட்டுக்கு ஒரு பிள்ளை போனால் படிக்க முடியல. அப்பா 1.5 லட்ச ரூபாய்க்கே வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ டாக்டருக்கு படிக்க எப்படி கட்டுவார்? அந்த பிள்ளை பார்த்தா முடியாது. அந்த அப்பா இன்னைக்கு அடம் பண்ண வேண்டாம். அந்த உலகத்தை வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன். அந்த நீட் ஆசிரியத்தை போய் சொல்லிட்டு போயிடலான்னு போனால் பிரின்சிபல் ரூமுக்கு போனால் பிரின்சிபல் இல்லை, ஒரு லெட்டர் எழுதி வச்சா என் நேரம் முடியல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன், நான் காரணம்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வர்றப்போ அவன் கலரில் ஒரு ப்ளூ கலர் புத்தகத்தை எடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டா அவள் தன்னை சூசைட் மரணத்துக்காக அட்டன் பண்ண திருப்பினா. இவன் 14:6 நானே வழியும் சத்தியம் நயன்தில்லை அயன்தில்லை காய்ந்து இது யாரா வழி, இது யாரா சத்தியம் அளிச்சு மரணத்தை அதை அட்டன் பண்ணதுனால 1 நிமிஷம் ஜோமன் ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க இன்னொரு மதத்தை சேர்ந்த பிள்ளை அந்த புத்தகத்தை வாசிச்சு அது புரிஞ்சு இனி மறைக்க நானே வீழ்த்தொழில் ஜீவனமாக இருக்கேன். என்ன இல்லாமல் உலகத்தில் ரட்சகர் ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தைகளை தோட்டிச்சு சூசைட்காரன் தூக்கி போட்டு படிக்க ஆரம்பித்தான். நீட்டில் நல்ல மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் முடிச்சு அப்பா அம்மாவுக்கு 10,000 ரூபா ஃபீஸு கவர்மெண்ட் எம்எம்சியில் சீட்டு கிடைச்சது. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களே விடுவதில்லை. அந்த ஆண்டவர் தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஆண்டு நோக்கி பார்க்கணும். ஆண்டு நோக்கி பார்க்கிறப்ப நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் உயிர் ஆண்டவர், ஜீவனை கொடுக்கும் ஆண்டவர். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையேது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கிய கிருபையேது. கிருபையே